ஒரு 20-30 வருஷம் பின்னாடி போய் நம்ம தமிழ் சினிமா பார்த்தோம்னா நம்ம ஹீரோ குதிரை வண்டி இல்லை மாட்டு வண்டியில் ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு கம்பீரமாக பஞ்சாயத்துக்கு போவார். அப்போ வழியில் ஹீரோக்கு வணக்கம் வைக்கிறதுக்குன்னு வரிசையாக அவ்வளோ பேர் நிற்பாங்க. அப்புறம் பஞ்சாயத்து போய் இறங்கின உடனே ஊர் மக்களுக்கு ஒன்றா ஒரு வணக்கத்தை போட்டு அவருக்குன்னு ஒரு இடத்துல போய் உட்காருவார். அப்போது அவரை சுற்றி ஒரு 50-60 பேர் துண்டை கக்கத்தில் வச்சுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு ஏதோ பார்க்கக்கூடாதவங்கள பார்த்துடக்கூடாதுங்கிற மாதிரி தலையை குனிய போட்டு நிற்பாங்க. அன்னைக்கு கையை கட்டி தலை குனிஞ்சு நின்ன பல பேர் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோஸ். புரியுற மாதிரியே சொல்கிறேன். அன்னைக்கு அந்த மாதிரி காட்டப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களோட கதைகளும் கதாபாத்திரமும் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட கதைகள் கதாநாயகர்கள். அண்ட் இந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி பா. ரஞ்சித். சில பேருக்கு தோணலாம், ஏன் பா ரஞ்சித் மட்டும்தான் இந்த மாதிரி படம் எடுத்திருக்காரா, அவருக்கு முன்னாடி வேறு யாரும் எடுத்துடலையான்ட்டு. எஸ், எடுத்திருக்காங்க, நிறையாவே வந்திருக்கு. உதாரணத்துக்கு இரண்யன், கோவில்பட்டி வீரலட்சுமி, பாரதி கண்ணம்மான்னு பல படங்கள் இருக்குது. பட் அந்த படங்கள்லாம் வரும் போகும், பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க, சில வாட்டி கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்புறம் அடுத்த படம் வந்துடும், இந்த படத்தை மறந்துடுவாங்க. ஆனால் ஆஃப்டர் பா ரஞ்சித் இது வெறும் படமாக மட்டும் இல்லை, இட் பிகேம் த வாய்ஸஸ் ஆஃப் அன்ஸ்போக்கன். கபாலி படத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் டைலாக், தமிழ் படங்களில் மறு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிட்டுன்னு வருமே, அந்த டைலாக். இந்த டைலாகை சூப்பர் ஸ்டார் சொல்கிற விதம், பேக்ரவுண்டில் சந்தோஷ் நாராயணோட மியூசிக், அந்த லோ ஆங்கிள் மிட் ஷாட்னு ஃபுல்லாக கூஸ் பம்ப் தான். பட் இதை ரஜினிகாந்துங்கிற சூப்பர் ஸ்டார் ஆக்டருக்கு மட்டும் வச்ச டைலாக் கிடையாது. இத்தனை வருஷமாக கூட்டத்தில் ஒரு ஆளாக கையை கட்டிக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு ரவுடியாக அடியால் காமிக்கப்பட்டேன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஹீரோன்னு சொல்கிற டைலாக் தான். அப்புறம் பார்ட்டி சீனில் கபாலி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு டைலாக், காந்தி செட்டை கேட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அரசியல் என்னதான் காந்தியும் அம்பேத்கரும் சுதந்திரத்துக்காக போராடினாலும் அவங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை இந்த சீனில் இந்த சின்ன டைலாகில் அவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருப்பார். அண்ட் அப்போ வந்து படங்களில் வில்லனுக்கு அராஜகம், ரவுடிசம், வெட்டு குத்து இதெல்லாம் பண்ணணும்னா உடனே குப்பத்திலிருந்து தான் ஆளை கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லாட்டி ஒரு ஏரியாவில் நியூஸஸ் நடக்குதா, அது காரணம் பக்கத்து குப்பை ஏரியா ஆளுங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. பக்கத்துல இருக்கிற குப்பத்து பொறுக்கி பசங்க எங்க பொண்ணுங்களை கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். பக்கத்துல இருக்கிற காசி குப்பத்துல 10-15 பொறுக்கி பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணுங்களை கலாட்டா பண்றதே வேலை. இதை அப்பா பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக தெரில. பட் இப்போ பார்க்கும்போது கையை பிடிச்சலுக்க வம்புலுக்க குப்பத்தில் வந்து மட்டும் தான் ஆளுங்க வருவாங்களா, மற்ற ஏரியா ஆளுங்களாம் யோக்கியமானு கேட்க தோணும். ஆனால் அதெல்லாம் மாற்றி காமிக்கப்பட்ட கேரக்டர் தான் மெட்ராஸ் படத்தில் வர காளி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ், அரசியல், பெட்ரேல்னு அதுவும் ஒரு செவரை மெயின் தீமாக வச்ச படம் தான் மெட்ராஸ். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அதில் காட்டப்படுற செவரும் நிஜத்தில் இங்கே இருக்கிற ஜாதியும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஏன்னா அதால் நமக்கு ஒரு யூஸும் கிடையாது, சும்மா அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு செத்து தான் மிச்சம். ரீசெண்டாக தமிழ் வெர்சஸ் ஹிந்தி இஷ்யூ போணுச்சு. அதில் தமிழோட ஹிஸ்ட்ரி, ஹெரிட்டேஜ், அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க தமிழுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் லாங்குவேஜை வெறும் கம்யூனிகேஷன் டூலாக மட்டும் பார்த்தவங்க ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதையே இங்கே சொல்கிறேன்னா, காலா படத்தில் காலா அண்ணா ஒரு பையன் லெனின் 2 பேருக்குமே நோக்கம் ஒன்று தான், நாம் இருக்கிற இந்த ஏரியாவை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய நம்மளோட நியாயமான தேவைகள் மறுக்கப்படும் போது அதுக்காக சண்டை செய்கிறது தப்பு இல்லைங்கிற ஐடியா கொண்டவர் காலா. ஆனால் எந்த தேவையை அடையிறதா இருந்தாலும் அது போராட்டம் மூலமாக அடையிறது தான் சிறந்த வழி, சண்டை செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நம்புகிற ஆள் லெனின். பட் லெனின் அவர் நோக்கத்தை அடைய நம்ம ஊருக்கு இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பி கூட்டு சேர்த்துக்கிட்ட ஆள் அந்த படத்து வில்லனான ஹரிதாதாவோட ஆள். காலா அண்ட் ஒரு சிலரை தவிர வில்லன் ஹரிதாதாவை பற்றி முழுசாக யாருக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்தவரை அவர் அந்த ஊரோட ஒரு மிகப்பெரிய மினிஸ்டர். இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நிறைய படித்து பல விஷயம் கற்றுக்கிட்டு அறிவாளியாக இருந்தாலும் நம்மளோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியலனா we will become zero. அண்ட் ரஞ்சித் அவர் படங்களில் உமன் கேரக்டர்ஸை காமிக்கிற விதம், ஒரு உமன் கேரக்டரை பவர்ஃபுல்லாக காமிக்க பிளாக் விடோ மாதிரி ஃபைட் சீனு, கையில் தம்மு, சரக்கு, போகிற போக்கில் 2 கெட்ட வார்த்தைன்னு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் இல்லாமையும் போல்ட் அண்ட் பவர்ஃபுல்லாக காமிக்கலாம். அதை பா ரஞ்சித் அவர் படங்களில் தொடர்ந்து பண்ணியிருப்பார். சார் படத்துக்கு அப்புறம் ரஞ்சித் லவ் படம் எடுக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே இல்லை அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்காது, அட்டகத்துக்கு அப்புறம் ஜாலியாக ஃபீல் குட்டாக ஒரு படம் ரஞ்சித் கிட்டே இருந்துன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் லட்டில் வச்சு நினச்சதாசு நட்டில் வச்சு வந்த படம் தான் நட்சத்திரம் நகர்கிறது. லவ்வில் என்னையா பாலிடிக்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது லவ்ல தான் பாலிடிக்ஸே இருக்குன்னு காமிச்ச படம் தான் நட்சத்திரம் நகர்கிறது. நிறைய பேருக்கு ரஞ்சித்தோட லீஸ்ட் ஃபேவரட் மூவி இதுவாக தான் இருக்கும். மேபி இந்த படத்தை புரிஞ்சுக்க இன்னும் பல நாள் தேவைப்படலாம். என்னை சரிதான். காதல்னாலே பெயின் தானே.
அப்புறம் தங்கலான். இந்த படத்தை பத்தி பேச ஒரு தனி வீடியோவே தேவைப்படும். ஏன்னா இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஜஸ்ட் சிம்பிளா அதை சொல்லிட முடியாது. அண்ட் கடைசியா மாற்றம், புரட்சி, புதுமை, இது எல்லாம் பல பேர் ஒண்ணு சேர்ந்து செயல்படும் போது நடக்கிற விஷயம். அப்படி பல பேர் ஒண்ணு சேர அவங்கள ஒரு ஆள் ஒண்ணு சேர்க்கணும். அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாடர்ன் எரா ஆஃப் தமிழ் சினிமால புதுசா அண்ட் ஆல்ரெடி இருக்கிற டேரக்டர்ஸை அவங்களுக்கே தெரியாம ஒரு புது மாற்றத்துக்காக ஐடியாலஜிக்கலா ஒண்ணு சேர்க்கிற நபர் தான் இயக்குனர் ப. ரஞ்சித்.